இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு புதினா இலை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். புதினா வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இலைலாம் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு புதினாவோட காம்பை நட்டு வச்சேன். அது வந்து நல்ல அடர்த்தியாக கிளையெல்லாம் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இந்த செடியை க்ராஸ் பண்ணி போனாலே வந்து நல்ல வாசனையாக வரும், புதினா வாசனை. நான் வந்து வெறும் இலைகளை மட்டும்தான் வந்து பறிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து நம்ம புதினா கடையில் வாங்க போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கட்டுலாம் இருக்காது. இது வந்து ஒரு 2-3 காம்பு தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 4-5 இலை தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா $2 அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே வந்து புதினா. இந்த புதினா நான் வந்து இங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து ஒரு பைப் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய புதினாவாக வந்து வளர்ந்துருந்துச்சு. அது யாராவது போட்டாங்களா இல்லை தானாக வளர்ந்துருக்கான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து ஒரு காம்பை பறிச்சிட்டு வந்து நான் இங்கே வச்சேன். அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இந்த புதினா இலைகளை வந்து நான் பறிச்சுட்டு போய் புதினா சாதம் பண்ண போகிறேன். ஸோ அந்த சாதத்துக்கு எவ்வளோ புதினா இலை தேவையோ அதை நான் இப்போ பறிச்சிட்ருக்கேன். இப்போ இலைகளெல்லாம் வந்து பறித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செடி எவ்வளோ அடர்த்தியாக இருந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லா இலையும் பறிச்சாச்சு. இப்போ உடனே போய் நம்ம வந்து புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து புதினா சாதம் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த புதினா. இதை நம்ம நல்லா கழுவி இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்த புதினாவை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதோட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த புதினாக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போ இதை கொஞ்சம் வெடிக்கட்டும். இதை வெடித்ததும் நம்ம வந்து இதில் முந்திரி சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம முந்திரி சேர்த்துடலாம். நம்ம வந்து இதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கடலைப்பருப்பு, நமக்கு எது வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக வந்து இதை கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா விழுதை வந்து சேர்த்துடலாம். இந்த புதினாவை வந்து நல்லா வதக்கிடலாம். இதோட அந்த பச்சை ஸ்மெல்லு போயிட்டு இந்த தண்ணி பதம்லாம் வந்து நல்லா வற்றி அது எண்ணெயோடு நல்லா வதங்குற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இங்கே ஒரு கப் பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம இந்த புதினா பேஸ்ட்டோட நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு பேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு கூட நம்ம அவ்வளோதான். நம்மளோட புதினா சாதம் வந்து தயாராகிடுச்சு. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.